இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்ற. புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்ற. வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் கிருபை நமக்கு இருக்காது. ஆண்டவர் நம்மை அன்பு பிள்ளைகளாக எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது. கிறிஸ்துவில் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிற கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிற விஷயம் என்னவென்றால், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது பாவத்திலிருந்து விடுபடுகிறோம், பாவம் செய்யாமல் இருக்கிறோம். ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் நம்முடைய குற்றம் குறைகளிலிருந்து விடுபட்டு தந்தையுடைய பிள்ளைகளாக அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வு என்பது கிறிஸ்துவை அடித்தளமாக மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதை இந்த நாளிலே உணர்ந்தவர்களாக சிறப்பாக இன்று ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அன்னை மரியாள் தந்தைக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்தார், வளர்ந்தார். அவருடைய மீட்பு திட்டத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து தான் தூய்மையாக ஜென்ம பாவத்திலிருந்து மட்டுமல்லாமல் இந்த மண்ணுலக பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்று தன்னையே முழுவதுமாக தூய்மையாக கடவுளுக்காக ஒப்பு கொடுத்த அன்னை மரியாளுடைய நாளை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நாமும் தந்தையாம் கடவுளுக்கு நம்மையே தூய்மையான பிள்ளைகளாக ஒப்பு கொடுக்க சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமொரே திருமகனுடைய வருகையின் புத்தொளி சுடவீசிட நீ திருவுளமானீரே. கன்னியின் மகப்பேறு வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் தகுதியடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருள் ஆட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 29 முதல் அதிகாரம் 3, இறைவசனங்கள் 6 வரை. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால், நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 29 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய தொடக்க நாட்களில் இருக்கிறோம். ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை. அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நாம் நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டுக்குள்ள பல்வேறு கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு எல்லாவித அருளையும் ஆசிரியையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிக்கிறோம். தயவு செய்து இந்த ஆண்டு எந்த பிரச்சனையும் வராது, எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு வரத்திற்காக ஜெபிக்காதீங்க. எல்லாம் இருந்தால் கூட கடவுளே உன்னை நான் இறுக பற்றி கொள்ள வேண்டும், உன்னுடைய விசுவாசத்திலிருந்து நான் விலகாமல் வாழ வேண்டும், அதை சந்திக்கக்கூடிய மன உறுதியை எனக்கு கொடும் என்று சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கணும். அதுதான் வாழ்க்கையை சரியாக புரிந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம வாழ்க்கை முரண்களால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இரவு பகல் போல வாழ்வு சாவு, நன்மை தீமை, அப்படி நம்முடைய வாழ்வு முரண்களால் அமைக்கப்பட்ட வாழ்வு. இதில் துன்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியை உணர முடியும். வெயிலுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம நிழலோட அருமையை உணர்ந்து கொள்ள முடியும். நதிக்கு 2 கரைகள் இருந்தால் தான் அது நதி. வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும், ஆனால் துயரப்படாதீர்கள். கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் கவலை கொள்ளாதீர்கள், ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்க வேண்டும். கடவுள் நம்மை படைத்தார், அவருடைய பிள்ளைகளாக ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏன் முயற்சி செய்யணும்? கடவுளுடைய பிள்ளையாகத்தான் இந்த உலகத்துக்குள்ளே நாம் வந்தோம், அப்படி தானே? ஆனால் ஏன் கடவுள் நம்மை பிள்ளைகளாக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்றைய வசனங்களை நம்ம படிக்கிறோம். இந்த முரண்களால் ஆன இந்த உலகத்தில் நன்மை தீமை அப்படிங்கிற இந்த 2 முரண்களில் நாம் எதன் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நாம் வாழ்வின் பக்கம் நிற்கிறோமா, இல்லை சாவின் பக்கம் இருக்கிறோமா? நன்மையின் பக்கம் இருக்கிறோமா, தீமையின் பக்கம் இருக்கிறோமா? நான் கடவுள் பக்கம் இருக்கிறேனா, இல்லை சாத்தான் பக்கம் இருக்கிறேனா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம எல்லாருமே நம்முடைய ஆன்மா கடவுளிடமிருந்து வந்தது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புமே அந்த படைப்பாளர் ஒருவரால் தான் படைக்கப்பட்டது. அப்படி எப்படி கடவுள் எப்படிப்பட்ட முயற்சியில் இருக்க முடியும்? இன்றைய வாசங்களை தான் சொல்கிறது, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக ஆக்கக்கூடிய முயற்சியில் கடவுள் இருக்கிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:5 இப்படியாக வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் நம்மை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு வந்தாலும் நமக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய கடவுளிடமிருந்து நாம் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் சாத்தானின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறோம், தீமையின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறோம். தவறிப்போன பிள்ளைகளாக ஊதாரி மைந்தனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் கடவுளால் படைக்கப்பட்டார்கள், இருந்தாலும் அவர்கள் தேர்ந்து கொண்ட பாதை சாத்தானின் பக்கமாக இருந்தது. அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுளிடமிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்வும் நம்ம அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் தவறாக பயன்படுத்துகிற அந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய வாழ்வு தீமையின் பக்கமாக இருக்கிறது. இப்போ சாத்தானின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு ஆண்டும் கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு அப்படியாக இருக்கிறதா? நான் கடவுள் பக்கம் கடவுளுடைய வார்த்தையின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ பேர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து செல்லும்பொழுது அந்த கூட்டம் வந்து இயேசு கிறிஸ்துவை நெருக்குகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து என்னை யாரோ தொட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். வல்லமை அங்கு ஒருவருக்கு மட்டும் வெளிப்பட்டது. அந்த விசுவாசம் நம்பி கொண்ட 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் இருந்த பெண்மணி அவருடைய ஆடையினுடைய விளிம்பி தொட்டாலே நான் குணமடைவேன் அப்படிங்கிற அந்த உயர்ந்த விசுவாசம், அத்தனை பேர் அவரை தள்ளினாலும் அவரை தொட்டாலும் ஒருவருக்கு மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை பெறக்கூடிய விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு இந்த நன்மையின் பக்கம் இருக்கிறதா? நேர்மையின் பக்கம் இருக்கிறதா? நீதியின் பக்கம் இருக்கிறதா? நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் நேர்மையின் பக்கம் இருப்போம் என்று சொல்லி இன்றைய முதல் வாசம் நமக்கு கொடுக்கிறது. கடவுள் நேர்மையாளராக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் எல்லோருமே நேர்மையாளர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் நீதியின் பக்கம் தான் நிற்க முடியும். கண்டிப்பாக அதற்கு மாற்றாக மறுபக்கம் நாம் செல்ல வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பணிகளில், நம்முடைய வாழ்க்கை முறையில், நம்முடைய செயல்களில், நம்ம பேசக்கூடிய பேச்சில் எந்த அளவுக்கு நீதி நிலைத்து இருக்கிறது, நேர்மை நிலைத்து இருக்கிறது? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அதில் எந்த அளவிற்கு நம்ம நேர்மையோட நாம் வந்து அதில் அந்த பிஸ்னஸை பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்ம பேசக்கூடிய பேச்சில் எந்த அளவு உண்மை இருக்கிறது? இல்லை போலியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய சுயநலத்திற்காக அடுத்தவர்கள்ட்ட முன்னாடி நடிச்சுக்கிட்டு, முன்னாடி நல்லா சிரிச்சுக்கிட்டு, பின்னாடி போய் அவங்கள பற்றியே புரணி பேசக்கூடிய வாழ்வு நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் நீதியின் பக்கம் இருக்கவில்லை, நேர்மையின் பக்கம் இருக்கவில்லை. அப்படியாக வாழும் பொழுது நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை ஆக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் திருமுகம் 1:5 வாசிக்கிறோம். எப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ளுமாறு கடவுள் நம்மை அன்பில் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய திட்டம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக்க வேண்டும். அதற்காகத்தான் தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி போல நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு செம்மறி ஆடாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதனால தான் யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு வரும் பொழுது சொல்கிறார், இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கு அவர் அடையாளம் காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நான் வந்து ஒரு நிகழ்வை சந்திக்க நேரிட்டது. இன்றைக்கி காலையில் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நான் வந்து வரணும். 10 மணிக்கு பிளெஸ்ஸிங்ஸு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டேன். 9:30 நான் வரும்பொழுது ஒரு நீண்ட ஒரு டிராஃபிக் ஜாம். அங்கே ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு தெரியலை. கொஞ்ச நேரத்தில் அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நான் நின்று கொண்டே இருந்தேன். ஆனால் நேரம் ஆக ஆக சரியாகவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்த மக்கள் எல்லோருமே வந்து பயங்கரமாக வேதனைப்பட்டாங்க. இவ்வளோ நேரம் ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியல் தலைவர் அந்த பக்கம் போகிறார் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களுக்காக பணி செய்யப்பட்ட தலைவர்கள். ஆனால் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாமெல்லாம் தலைவர்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாறிவிடுகிறோம். நாம் தலைவர்களுக்காக நம்மளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து விடுகிறது. அதாவது செம்மறி ஆடுகளுக்காக தியாகம் செய்கிற ஆயனை பற்றி நாம் விவிலியத்தில் படித்திருக்கிறோம். நமக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஒரு ஆயனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் இங்கே ஆயனுக்காக செம்மறி ஆடுகள் பலியாக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கி வந்து அவசரம் அப்படி வெறும் அது மாதிரி வந்து ஒரு மணி நேரம் ரோடை பிளாக் பண்ணும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்து அங்கே விட்டுருவாங்க அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டுமா இன்றைக்கி அவசரமாக இருக்க பொழுது யாராவது ஒரு ஆள் வந்து ரொம்ப அவசரமாக வந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக காரில் இருக்கலாம். அவர்களுடைய அந்த பயணம் அங்கே ரத்து ஆகும். யாராவது ஒருத்தவங்க அப்பா அம்மா சாக போகிற நிலைமையில் இருக்கலாம். ஓடி போய் அவங்கள பார்க்குறதுக்காக இவர் வந்து போகும்பொழுது அப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் இறுதி நேரத்தில் அவங்க அப்பா அம்மாவை கூட அவங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையே ஏற்படலாம். இப்படியாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. மக்களுடைய நேரங்களை இது போன்ற தலைவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் மக்களை அவதிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்று
ஆனால் ஜனநாயகம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எந்த கட்சி வந்தாலும் எந்த தலைவர்கள் வந்தாலும் இதுதான் இன்று நியதியாக இருக்கிறது. ஆகவே இன்று ஆயர்களுக்காக ஆடுகளை தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த சுயநலம் இல்லாமல் அடுத்தவர்கள் நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு மனிதநேயத்தோடு சின்ன சின்ன விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. நாம் நம்முடைய பணிகளில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்முடைய சொல்லில் செயலில் நீதியோடும் நேர்மையோடும் இருக்கும் பொழுது நம்ம கடவுள் பக்கமாக இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோம். அப்படியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் பாவம் செய்யல வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி யோவான் நமக்கு முதல் வாசகத்தில் சொல்றார். பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கை நேர்மை இல்லாமல் நீதி இல்லாமல் சாத்தானின் பக்கம் தீமையின் பக்கம் இருக்கும் பொழுது நாம் கடவுளை அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவரை கண்டுகொள்வதற்கும் வாய்ப்பே கிடையாது. நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், அடையாளத்திற்காக கிறிஸ்தவர்களாக வாழலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாவங்களோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவரை கண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கான வாய்ப்பே இருக்காது. சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம் பொய்யர்கள் அப்படிங்கிறது தான் யோவானுடைய வார்த்தையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் அது ஒரு குறிப்பிட்ட காலமாக இருக்கலாம், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, நாம் கடவுளிடமிருந்து இந்த பிள்ளைகள் கடவுளிடம் திரும்பி செல்லக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகக்கூடிய தகுதியோடு இருக்கிறோம். தயவு செய்து நம்முடைய வாழ்வு தீமையின் பக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நன்மையின் பக்கம் நகர்த்துவோம். நம்முடைய வாழ்வு சாவின் பக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதை வாழ்வின் பக்கம் நாம் நகர்த்துவோம். இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நன்மையில் வாழ முயற்சி செய்வோம். நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை நாம் செய்ய முயற்சி செய்வோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆராதனை டிவி மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதில் கடந்த 1ஆம் தேதி தெருவோரங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். அப்போ போகும்போது நிறைய பேர் அது மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போது ஒருத்தர் படுத்த படுக்கையாக அங்கே ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிறார். அப்போ அவரால் எந்திரிக்க கூட முடியலை. ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அங்கே வந்திருக்கிறார். அப்படியே அவர் நடக்க முடியாமல் அங்கேயே படுத்தே இருக்கிறார். படுத்து இருக்கும் பொழுதே அவர் மலம் கழிக்கிறார், எல்லாமே அதிலே போகுது. அவரை எந்திரிக்க உட்கார கூட முடியலை. அப்போ உணவு கொடுத்த பொழுது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களை ஏதாவது ஹோமில் கொண்டு போய் விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னார். நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், யாரையும் எல்லாம் அப்படி ஒன்று பார்க்குறது இல்லை. கார்பரேஷனில் வந்தாங்க, யாராவது கூட இருக்கிறாங்களா, இருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு 5 நாள் 10 நாள் இதோட அங்கேயே இறந்துருவேன் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப வேதனையாக இருந்தது. நாம் ஏதோ போனோம், சாப்பாடு கொடுத்தோம், வந்தோம், அது கிடையாது நம்முடைய பணி என்பது. அதை தாண்டி நாம் அங்கே நிற்கிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்முடைய உண்மையான பணி இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு அருத்தந்தை தான், அவர் அருத்தந்தை மிக அற்புதமான பணியை செய்து கொண்டு இருக்கிறார். இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இறப்பின் போது அந்த ஆன்மா நல்ல முறையில் கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை எடுத்து அவர்களை பேணி காத்து அந்த இறுதி நாட்களில் அவர்கள் அற்புதமாக பார்த்துக்கிற ஒரு இல்லத்தை வைத்திருக்கிறார். அப்போ அவரை தொடர்பு கொண்டோம். அவர் சாமி தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இருந்தபோதும் அரசாங்க நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மெமோ வாங்கிட்டு வாங்க, நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கான முயற்சியில் இருக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு நாளில் நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவர்கிட்ட. இன்னும் 2 நாளில் உங்களை நான் கூட்டிகிட்டு வந்து அந்த இல்லத்தில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை இல்லாமல் பேசினார். இருந்தாலும் திரும்பி அவரை போய் மீட் பண்ணால் அவர் சரி நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கி கூட நான் போனேன். இன்றைக்கி போயிட்டு ஏன்னா எப்படி இருக்கிறார், ஏன்னா அவர் இதை பேசுனாங்க போனாங்க அப்படின்னு அவர் நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் மீண்டும் போய் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், கவலைப்படாதீங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு நாளில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் ஒரு குழுவாக. அன்பிற்குரியவர்களே, நாம் வாழும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் அந்த ஃபாதர் பெரிய அளவில் பண்ணுறார், அது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது செய்கிறதுக்கு மிகப்பெரிய சகிப்புத்தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா அங்கே போய் நிற்கும் பொழுதே உண்மையில் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம மூக்கையும் முன்னா அவர் ஏதோ நினச்சிக்காரோ, ஏன்னா அவ்வளோ அது அந்த இடம் வடையாக இருந்தது. அப்போது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அது ஆனால் இருந்தாலும் நமக்குள்ளே இன்னும் சகிப்புத்தன்மை அதிகமாக வளர வேண்டும். அப்படி இது போன்ற பணிகள் ஈடுபடும் பொழுது தான் நம்ம உண்மையிலே நம்ம ஒரு மன திருப்தி அடைகிறோம். கடவுளுடைய பணியை நாம் நன்மையின் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு தோன்றுகிறது. நான் சொன்னது போல் அந்த அருட்தந்தையை போல் நம்ம பெரிய அளவில் செய்ய முடியாட்டியும் நம்மளால் முடிந்த இந்த சிறு காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு மன திருப்தி அடைகிறது. இந்த அளவுக்கு கூட உங்களால் செய்ய முடியாமல் இன்னும் சிறிய அளவில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் உங்களுடைய நேர்மையையும் நீதியையும் வெளிப்படுத்த முடியும்.
நன்மையை வெளிப்படுத்த முடியும், மனிதநேயத்தோடு உங்களை வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுள் உங்களை அன்போடு முன்குறித்து வைத்து உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். நம்ம அவர்கிட்ட இருந்து தான் வந்தோம், அவர்கிட்ட தான் திரும்பி போகணும். தயவுசெய்து இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வர்றதுக்கான முயற்சி நாம் தான் எடுக்கணும். இந்த நாளில் அந்த முயற்சியை நாம் எடுப்போம். புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம கடவுள் நமக்கு அந்த முயற்சி எடுக்கக்கூடியதற்கான சக்தியையும் ஆற்றலையும் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலியில் நம்ம மன்றாடுவோம். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாக முடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரை மாண்புக்குரிய உண்மையை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்று படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இந்த திருமுக ஒளியின் ஒளியச்சலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி திருப்பிக்கும் தன்னை கொள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தின் மனதை கொண்டிருக்கும் பசாப்போ நலமளிக்கும் அருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணக தந்தையின் அன்பு பரிசா மன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசா அருள்மணியாள். விண்ணக தந்தையின் அன்பு பரிசா மன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசா அருள்மணியாள். சொல்லனா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லனா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணழந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.